ஒழிய கந்தோட்டிக்காரன் கூட சொல்லிடலாம். எவ்வளவு சவரம் போடுவ? இன்றைக்கு திருமணத்திலே இந்த சவரம் போட முடியல அப்படின்னு சொல்லி போட முடியவில்லை என்று எத்தனை திருமணங்கள் மனப்பந்தல்லே நின்று போயிருக்கின்றன. நீங்கள் மனங்களை பார்க்கவில்லை, பணங்களை தான் பார்த்தீர்கள். அப்படிப்பட்ட திருமணத்தில் அன்பு எங்கிருந்து வரும்? ஐயா, காதல் திருமணமா நிச்சயத்த திருமணமா? அதாவது நான் நிச்சயித்த திருமணம் தான். ஆனா சொல்றேன், தான் கஷ்டப்பட்டதை வருங்காலம் கஷ்டப்படக்கூடாது. அந்த ஒரே ஒரு நாள் பாருங்க எவ்வளவு பேர் அவசரப்பட்டு இருக்காங்க. அவங்களால சொல்ல முடியல. நான் ஓப்பனா சொல்ல வந்திருக்கேன். அதனால வெயிலின் கொடுமை நிழலில் தெரியும் இல்லையா? அதனால நிழலுக்கு வந்துட்ட இலைப்பாறுவதற்காக. நடுவர் அவர்களே, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த வரதட்சணை அப்படின்ற கொடுமையினால எத்தனை பெண்களுக்கு இன்னைக்கு திருமணம் ஆகாமல் 40-50 வயது வரைக்கும் முதிர்கன்னிகளாகவே இன்று இருப்பதை நாம் பார்க்கின்றோமே. ஒரு பெண் சொல்றா பாருங்க, இந்த வரதட்சணை வில்லை வளைப்பது யார்? ராமன்களுக்கு இன்று ரத்தம் இல்லை, ராமன்களுக்கு இன்று ரத்தம் இல்லை. கல்யாணம் ஆகாதவங்களா கேட்டுக்க. ஜனகன் பாவம், அப்பா அம்மா கேட்டுக்கணும். ஜனகன்கள் பாவம் சாய்வு நாற்காலியில், இனி நாம் உடைப்பதே நியாயம். எங்கே சீதைகளே கொஞ்சம் சேருங்கள், ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்றார். நடுவர் அவர்களே, இன்னொரு பெண் சொல்றா பாருங்க, எங்கள் இளமையின் வேர்களை கனவு தின்கின்றது. எங்கள் இளமையின் வேர்களை கனவு தின்கின்றது, இளமையின் கிளைகளை ஜாதகம் தின்கின்றது. இளமையின் கிளைகளை ஜாதகம் தின்கின்றது, இளமையின் தளிர்களை செவ்வாய் தோஷம் அல்லவா தின்கின்றது. நீங்க நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்க சொன்னா இந்த 12 கட்டம் தாங்க